ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 29/12/2025 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும். அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் அப்பா வந்திருக்கிறார். சின்ன குழந்தைங்க சில சமயம் ஏதாவது கடைக்கு போகிறாங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாது. முதல்ல கடைக்கு போகிறது, ரேஷன் கடை, அது மாதிரி போகிறவங்களுக்கு அனுபவமாக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வீடுன்னு ஒன்று இருக்கிறதே மறந்துட்டோம். ஸோ அதை சொல்லி ஞாபகப்படுத்தி அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். எதை அழைச்சிட்டு போவார்? இல்லை, ஒரு அப்பா வந்தாருன்னா தன்னுடைய குழந்தைய தான் அழைச்சிட்டு போவார். அந்த குழந்தையுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போக மாட்டார். அந்த மாதிரி இங்கேயும் அவருடைய குழந்தைய மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறார். அவருடைய குழந்தைன்றது ஆத்மா மட்டும்தான், உடம்புலாம் கிடையாது. ஸோ அதனால தான் தேகத்தையும் விட்டுடணும், தேகத்தின் சம்பந்தத்தையும் மறக்கணும். தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தத்தை மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சால் தூய்மையாயிடுவீங்க, மேலே வீட்டுக்கு வந்துடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கேள்வி: ஆத்மாவுடைய சம்பந்தத்தில் ஒரு நுட்பமான விஷயத்தை நுட்பமான புத்தியுடையவர்கள் மட்டுமே புரிஞ்சிக்க முடியும். அது என்ன நுட்பமான விஷயம் அப்படின்னா, ஆத்மா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறுது, ஊசியில் துரு ஏறுற மாதிரி. ஸோ பாபா நினைவிலே இருக்கிறதன் மூலமாக, நான் ஆத்மான்ற நினைவிலே இருக்கிறதன் மூலமாக அந்த துரு விலகிட்டே போகும். இல்லை, அது ஒரு மயக்க நிலைக்கு அழைச்சிட்டு வந்துடுது. நான் யாருன்றதே மறக்க வைக்கிது. மயக்கம்னா தானே. ஸோ அப்போ ஆத்மா 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 ஞாபகப்படுத்த பரமாத்மாவுடைய குழந்தை அப்படிங்கிறத நினைக்க அந்த துரு விலகும். எப்போ துரு விலகுதோ, அதாவது துரு விலகிடுச்சுன்னா ஆத்மா தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்படி சதோ பிரதானம் ஆகும் பொழுது தான் பாபாவுடைய ஈர்ப்பு ஏற்படும். ஸோ கடைசியில் நிரந்தரமாக பாபா நினைவு எப்படி ஏற்படும்னா இப்படி தான் ஏற்படும். ஏன்னா இப்போ துரு இருக்கிறதுனால நிரந்தர நினைவு இல்லை, காரணம் அந்த ஈர்ப்பு இல்லை. பாபாவை நினச்சி முயற்சி பண்ணி நீங்கள் அந்த துரு ஃபுல்லாக நீக்கிட்டிங்கன்னா அடுத்தது பாபா தவிர எதுவுமே நினைக்க மாட்டீங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் பாபா கூடவே வீட்டுக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பாபா புரிய வைக்கிறார். ஸோ எந்த அளவுக்கு துரு நீங்குதோ அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கும்போது அதில் ஈர்ப்பு இருக்கும். ஸோ இது ரொம்ப நுட்பமானது இல்லையா? ஸோ நமக்குள்ளேயே அழுக்கு இருந்து நாம் பேசினா அதில் ஈர்ப்பு இருக்காது. அப்போ நம்ம அழுக்கை நீக்கணும் பாபாவை நினச்சி. ஆனால் மந்த புத்தி உடையவர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ மந்த புத்தி உடையவர்கள்னாலே துருப்படிந்தவர்கள் தான். ஸோ அந்த துரு நீங்கள் தான் இதை புரிஞ்சிக்கவே முடியும். இந்த ஞானத்துடைய ஒரு லைனும் அப்படி ஒரு போதையை கொடுக்கும். ஓம் சாந்தி. இல்லைன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இங்கே பாபா எதுவும் கதையாக சொல்லலை, பாட்டு பாடலை. பட் வருஷக்கணக்காக இதில் நாம் மயங்கி கிடக்கிறோன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அது துரு நீங்கள் தான் இந்த ஞானத்தில் நமக்கு ஆனந்தம் வரும், ஈர்ப்பு வரும். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம். இப்போ உங்கள் புத்தியில் யார் வந்திருக்கிறது? மற்ற உலகில் கீதா பாடசாலையில் இருக்கிறவங்களுக்கு பகவான் வாக்குன்னு சொன்னால் கிருஷ்ணர் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் இங்கே பகவானுடைய வாக்குன்னா உங்களுக்கு யாருடைய ஞாபகம் வருது? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் ஞாபகத்துக்கு வர்றார். ஏன்னா நமக்கு தெரியும் பகவான் அவர் தான். அவர் வந்திருக்கிற இந்த யுகத்துக்கு பேர் புருஷோத்தம சங்கம யுகம், புருஷோத்தமர் ஆகிறதுக்கான யுகம் அப்படின்ட்டு. ஸோ இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் தான் பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறாரு? தேகத்தோடு சேர்த்து தேகத்தின் எல்லா சம்பந்தத்தையும் புத்தியிலிருந்து நீக்கி உங்களை ஆத்மானு உணர்ந்து உட்காருங்க. வெறும் ஒலி நான்ன்றதான் முழு சுதந்திரமான நிலை.
ஸோ இந்த சுதந்திரம் தெரியாமல், அதாவது உடல்ன்ற ஆடையை நீக்கி ஆத்ம உணர்வில் இருக்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நிஜமாலே ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது போல இருக்குது அப்படின்ட்டு அது ஒரு சில தர்மங்களில் இருக்குது. ஆனால் இங்கே தேகம்ன்றதையே மறந்து ஆத்மான உணர சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அவசியமான விஷயமும் கூட. ஆத்மான உணர்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. இந்த சங்கமேகத்தில் தான் இதை பாபா புரிய வைக்கிறார். ஏன்னா ஆத்மா தான் தூய்மை இல்லாமல் இருக்குது. மீண்டும் ஆத்மா தான் தூய்மையாகி வீட்டுக்கு போகணும். தூய்மை ஆகிறதுக்கு பதித்த பாவனரைத்தான் நினைக்கணும். ஸோ பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் அவரை தான் நினச்சோம், ஆனால் அவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நினச்சோம். அதுக்கு தான் கரெக்டாக உள்ளது உள்ளபடி நினைக்கும்போது தான் ஆத்மா தூய்மையாகும். அவருடைய தொழிலே தெரியாமல் நினச்சோம். பாரதவாசிகள் முற்றிலும் பயங்கர இருளில் இருக்கிறாங்க. பக்தினாலே இருள் தான், ஞானம்தான் பகல் ஒளி. ஸோ பக்தினா இரவில் இருள் தானே இருக்கும், பகலில் தான் ஒளி இருக்கும். பகல்ங்கிறது சத்தியுகம், இரவுன்றது கலியுகம். இப்போ நீங்கள் கலியுகத்தில் இருக்கிறீங்க, இங்கேருந்து சத்தியுகத்துக்கு போகணும். தூய்மையான உலகம் அந்த சத்தியுகம். அங்கே தூய்மையின்மைனா என்னன்னே தெரியாது. தூய்மை ஆகிறத பற்றியும் அங்கே யோசிக்க மாட்டாங்க, ஏன்னா ஆல்ரெடி அங்கே தூய்மையாக தான் இருப்பாங்க. எப்போ தூய்மை இல்லாமல் இருக்கிறாங்களோ அப்போ தான் தூய்மை ஆகணும் அப்படின்ட்டு போய் கங்கையில் குளிக்கிறாங்க, ஞான ஸ்நானன்றாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. தூய்மையாக இருக்கும்பொழுது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த தூய்மையற்ற உலகத்துடைய ஞாபகமே இருக்காது, அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது நம்ம தாத்தா பாட்டியை பார்ப்போம், எல்லாத்தையும் பார்ப்போம். ஆனால் நமக்கு இப்படி ஒன்று ஆகும், ஒரு காலத்தில் நாம் இப்படி ஆகும்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது, அதை பற்றி சிந்தனையே வராது. ஸோ அதுக்கு அந்த நேரம் தூய்மையாக இருந்தது காரணமாக இருக்கலாம். இப்போ தூய்மை இல்லாத உலகம் இருக்குது, அதனால் துக்கம் இருக்குது. அதனால தான் தூய்மையான உலகத்துடைய ஞாபகம் வருது. பாருங்கள், தூய்மையான உலகத்தில் தூய்மையற்ற உலகம் ஞாபகம் வராது, ஆனால் தூய்மையற்ற உலகத்தில் தூய்மையான உலகம் ஞாபகம் வரும். இங்கே தானே எல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு எல்லா மதத்துலேயுமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கல்பத்தின் பிற்பாதையில் தான் தூய்மையற்ற உலகத்தின் பாகம் நடக்குது. ஸோ முதல் பாதையில் தூய்மையான உலகம்தான் இருந்தது. அங்கே தூய்மையற்றவர் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. ஆனால் சொர்க்கத்தில் தூய்மையாக இருந்தவர்களே தான் 84 பிறவி எடுத்து தூய்மை இல்லாமல் ஆகிட்டாங்க. இந்த ஆழமான விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாரு. அரைக்கல்பம் பக்தி செஞ்சுருக்கிறோம், அதனால் அவ்வளோ சீக்கிரம் அது விட்டுடாது. பக்தின்றது பக்தி சம்மந்தப்பட்ட எல்லாமே இல்லையா, விகாரம் கூட பக்தி மார்க்கத்தில் தான் வருது. ஸோ அரைக்கல்பம் அதுக்கு பழக்கப்பட்டதுனால அவ்வளோ சீக்கிரம் போயிடாது. மனிதர்கள் பயங்கர இருளில் இருக்கிறாங்க, முற்றிலும் இருளில் இருக்கிறாங்க. கோடியில் சிலர் தான் அந்த இருளை விட்டு வெளியில் வெளிச்சத்துக்கு வராங்க, ஞானத்தை எடுக்கிறாங்க. அதனால தான் பாபா சார் அபூர்வமாக யாரோ ஒருத்தருடைய புத்தியில் தான் இந்த ஞானம் பதியும். இதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு. அவங்க கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சே நாம் சொல்கிறோம். கோடி பேருக்கு சொன்னால் அதில் ஒரு 10-100 பேர் தேர்வாங்க, அவ்வளோதான். இங்கே முக்கியமான விஷயமே தேகத்தோடு சேர்த்து எல்லா தேகத்தின் உறவுகளையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்றது தான் இல்லையா. ஏன் எல்லாத்தையும் மறந்து பாபாவை நினைக்க சொல்கிறாருன்னா, அப்போ தான் பாபாக்கிட்ட வந்து சக்தி கிடைக்கும். நினைக்கிறதே மறக்கிறதுக்காக தான், மற்றதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான்.
ஆத்மா தான் இப்போ தூய்மை இழந்து இருக்குது. ஸோ அந்த ஆத்மா தான் இப்போ தூய்மை ஆகணும். ஸோ பாபா தான் இதை புரிய வைக்கிறார். அப்போ பாபாவை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அப்போ ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். இந்த தந்தை இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயோடைய பிரின்சிபல். அதே மாதிரி பொற்கொல்லர்னு சொல்லலாம், நம்மளை தங்கமாக மாற்றுறார். ஆக்சுவலாக அதேமாரி வக்கீலாகவும் இருக்கிறார். எல்லாமாகவும் பாபா இருக்கிறார். இப்போ பொற்கொல்லராக இருக்கார், பிரின்சிபலாக இருக்கார், வண்ணானாக இருக்கார், வக்கீலாக இருக்கிறார். இந்த பேரெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காது. அங்கே இந்த படிப்பும் இருக்காது. இங்கே வேலைக்காக படிக்கிறாங்க. இப்போ படிக்கிற மாதிரிலாம் பெண்கள் இதுக்கு முன்னாடி படித்தது கிடையாது. இவங்கெல்லாம் பிற்காலத்தில் தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கணவர் இறந்துட்டால் யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி துர்மரணம் கிடையாது. ஆக்சுவலாக மனைவி தான் அந்த ப்ரெக்னென்சி டைமில் நிறைய இறக்கிறதெல்லாம் வரும். ஸோ எப்போ சின்ன வயசுலே ஆண்களும் இறக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் பெண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்னு கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது சட்டமே ஆக்கிட்டாங்க, கண்டிப்பாக எந்த குழந்தையாக இருந்தாலும் படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அதனால் இதை பற்றி சிந்தனை கூட அங்கே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே மனிதர்கள் செல்வம் சேர்த்து வைக்கிறாங்க. ஸோ கடைசியில் அந்த மாதிரி நேரம் வந்துச்சுன்னா இல்லையா, திடீர்னு படுத்த படிக்க ஆகிடுறாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறாங்க, திடீர்னு இறந்துடுறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் போடுறாங்க, இந்த மாதிரிலாம் ஒதுக்குறாங்க. அங்கே இந்த மாதிரி கவலைப்படுற விஷயமே இருக்காது. அதனால் இந்த மாதிரி சிந்தனையே வராது, கவலைக்கான சிந்தனையே வராது. ஏன் பாபா அது சொல்கிறது தெரியுமா? அந்த சமஸ்காரத்தை இங்கே எடுத்துகிட்டு வரணும். இல்லை நீங்கள் ஆத்மா எதை பற்றி என்ன கவலைன்றார் பாபா. பாதுகாப்பு கூட கீழே இருக்கிறோம் நம்ம. பாபா குழந்தைங்களை எவ்வளவு பணக்காரராக ஆக்குறார். ஸோ அதன் விளைவாக தான் சொர்க்கத்தில் அவ்வளோ கஜானாக்கள் இருக்கும். உங்களுக்கு வைர வைடூரியங்களுடைய சுரங்கங்கள் நிரம்பி இருக்கும். பூமியே நல்லா வளமிக்க பூமியாக இருக்கும். இங்கே எல்லாம் தரிசு பூமி ஆயிடுச்சு, சக்தியே இல்லை. அதனால தானே உரம் போடுறாங்க. அங்கே இந்த மாதிரி உரம்லாம் போட மாட்டாங்கன்றார். செயற்கை உரமும் கிடையாது, இயற்கை உரமும் கிடையாது. ஸோ சொர்க்கத்தில் இருக்கிற மலருக்கும் இங்கே இருக்கிற மலருக்கும் இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குதுன்றார். இங்கே எல்லா பொருளிலிருந்தும் சக்தி வெளியேறிடுச்சு. என்னதான் அமெரிக்கா போன்ற நாடுலேருந்து இந்த விதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கூட சக்தி வெளியேறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா பூமியே அப்படி இருக்குது. ஸோ அப்படி தானே ஹைப்ரிட்லாம் வளர்க்குறாங்க. வேறு நாட்டிலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிறதோடைய சேர்த்து அப்படிலாம் வளர்த்தா கூட அந்த சக்தி இல்லை, சுவையே இல்லை. கனிகளில் நம்ம பார்க்குறோம், மலரில் வாசனை இல்லை, விளைச்சல் கிடையாது. ஏன்னா பூமியே சக்தியற்றதாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அதிக உடல் உழைப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது விளைச்சலை எடுக்கிறதுக்கு. அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கே இன்றைக்கி எல்லோரும் உழைக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானமாக இருக்கும். ஸோ இயற்கையே சதோ பிரதானமாக இருக்குதுன்னா அதிலேருந்து உருவாகிற எல்லாமே சதோ பிரதானமாக தானே இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், எல்லா பொருளும் தமோ பிரதானமாக இருக்குது. காரணம் இயற்கையே தமோ பிரதானமாக தான் இருக்குது. அதனால தான் எந்த பொருள்லையுமே சக்தி கிடையாது. ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. சதோ பிரதான பொருட்களை நீங்கள் தியானத்தில் தான் பார்க்குறீங்க.
இங்கே சதோபிரதானமானது இருக்க முடியாது. ஸோ தியானத்தை ட்ரான்ஸில் பார்க்குறோம். அங்கே இருக்கிற மலர்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற இப்போ மனிதர்கள் வந்து ஏஐ வச்சு நிறைய அழகழகாக மலர்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க. நிஜமாகவே அந்த மாதிரி மலர்லாம் இங்கே இருக்குதான்னு தெரியல. பட் ஆனால் இந்த மனித கற்பனையை விட அற்புதமாக தான் சொர்க்கம் இருக்கும். அப்போ அது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அங்கே இருக்கக்கூடிய தானியங்கள் கூட அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு காட்சி கிடைக்கலாம், புத்தி மூலமாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லையும் அவ்வளவு சக்தி இருக்கும். அந்த புது உலகத்தை பற்றி யாருக்குமே சிந்தனை வர்றது கிடையாது புத்தியில். பழைய உலகத்தை பற்றி கேட்கவே தேவையில்லை இல்லையா? துக்கமே துக்கம், சக்தியற்றதாக இருக்குது. ஸோ இங்கே மனிதர்கள் முற்றிலும் இருளில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பொய்யை தான் நீட்டி முழக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம்தாங்க இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. உண்மையிலே தன்னை யார் பிராமணன்னு புரிஞ்சிக்கிறாங்களோ அவங்க தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நம்ம பாஷை புது பாஷை, புது படிப்பு. எது வரைக்கும் ஆன்மீக தந்தை வரலையோ அது வரையும் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் மெயினாக பாபா சொல்கிறது என்னென்னா, கடவுளை பற்றி அறிமுகத்தை கொடுங்க. அவர் வந்திருக்காருன்னு சொல்லுங்கள், அவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு சொல்லுங்கள். ஸோ பேசுகிறது கடவுள் அப்படின்ற அந்த நிச்சய புத்தியோட பாவனையோடு இதை கேட்கும்போது தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா அவங்க என்ன நினைப்பாங்க, நாம் இவ்வளோ படிச்சிருக்கிறோம், இவன் என்னமோ புதுசாக எங்கேயோ போயிட்டு வந்து என்னமோ வளரின்னு இருக்கிறான், எதில் இருக்குது இதுன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிற முதல்ல கடவுளை பற்றி அறிமுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ ஆன்மீக தந்தையை குழந்தைங்க நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த மனிதர்கள் வெளிநாட்டுக்கு போய் யோகா கற்றுக் கொடுக்குறாங்க, ஹடயோகிகள். ஆனால் அவங்களுக்கு அதை யார் கற்றுக் கொடுத்தது? அவங்க ஒன்றும் எங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த குரு கற்றுக் கொடுத்தாரு, அந்த குரு கற்றுக் கொடுத்தாருன்னு சில மனிதர்களுடைய பேரை தான் சொல்லுவாங்க. ஸோ ஆன்மீக குழந்தைங்களுக்குத்தான் பாபா கற்றுக் கொடுக்கிறார். சங்கமயுக பிராமணர்கள் நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. இதில் என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு இவர் குரு அவர் குருன்னு சொல்கிறவங்க கூட உயிரோடு இருக்கிறவங்கள சொல்ல மாட்டாங்க, இறந்தவங்கள சொல்லுவாங்க. இல்லாட்டினா அவங்க பின்னாடி போயிடுவாங்கள்ல. ஆனால் நாம் பாபா சொல்லி கொடுக்குறாரு, உயிரோட்டமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு, இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. அதான் பைபிளில் ஜீவனுள்ள தேவன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது இப்போ நடக்கிற பார்ட். சங்கமயுக பிராமணர்கள் தான் இதை புரிஞ்சுக்கிறீங்க. யார் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களோ அவங்க தான் இந்த ஞானத்தை கேட்டு பிராமணர்களாகவும் ஆவாங்க. ஆனால் பிராமணர்கள் நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கிறீங்க எண்ணிக்கையில். உலகத்தில் பலவிதமான நிறைய ஜாதிகள் இருக்குது, நிறைய பிரிவினைகள், எத்தனை தர்மங்கள், எத்தனை மொழிகள் இருக்குது உலகத்தில். ஸோ அதுக்குன்னு சில புக்கு கூட இருக்கும், எத்தனை மொழி இருக்குது, எத்தனை இனம் இருக்குது, எத்தனை ஜாதி இருக்குதுன்ட்டு. ஆனால் எல்லோரும் இங்கேயே இருக்க போகிறது இல்லைன்னு நமக்கு தெரியும். சத்தியுகத்தில் ஒரு தர்மம் ஒரு மொழி மட்டும்தான் இருந்தது. ஸோ இங்கே இருக்கிற தர்மங்கள் மொழிகள் எதுவுமே சத்தியுகத்தில் இருக்காது. அங்கே ஒரே தர்மம் ஒரே மொழி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருந்தது சத்தியுகத்தில். மீண்டும் வரப்போகிற சத்தியுகத்திலும் அதே தான் இருக்கும். அதனால தான் நடந்ததே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மொழியை பற்றியும் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே இனி இருக்க போகிறது கிடையாது. இத்தனை பேரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க.
இந்த சிருஷ்டி பற்றிய ஞானம் குழந்தைங்களுக்கு இப்போ தான் கிடைச்சிருக்குது. நீங்கள் மனிதர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்குறீங்க, ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. யாராவது பெரிய மனிதர்கள் மூலமாக கண்காட்சியை திறந்து வைக்கிறது எதனால தான்? ஏன்னா அவங்க சொன்னாங்கன்னா கேட்பாங்க. ஏன்னா அவங்க புகழ் பெற்றவர்கள், அது டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதன் மூலம் விஷயம் பரவும் இல்லையா? இப்போ விஜய் பக்கத்தில் பிகே சகோதரி வந்து உட்காடுறாங்கன்னா யார் அவங்க அப்படின்னு கவனிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வீடியோவே ரெகுலராக பார்க்குறாங்க, ஆனால் பிரம்மகுமாரின்னு தெரியலன்னும் போது விஜய் பற்றிய வீடியோ போடும்போது ஓ இவங்க தான் அவங்களா அப்படின்னு புரிஞ்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டில் அது பதிய ஆரம்பிக்கும். அதனால தான் பிரபலமானவர்கள் மூலமாக போடுறது. உதாரணத்துக்கு வந்து அரவிந்த் அனிமல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், வீகன் பற்றி பேசுகிறவர். அடிக்கடி அவருடைய வீடியோ வரும், ஆனால் பார்த்தது கிடையாது. சரி வீகன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு தடவை வந்து பாரிசாலன் இன்டர்வியூ இருந்தது. ஸோ அப்போ பார்க்குறோம், ஏன்னா பாரிசாலன் ஏற்கனவே ஃபேமஸானவர். ஸோ அவரோட இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது பாருங்கள். அதனால தான் ஃபேமஸ் ஆனவங்களை பாபா முன்னுக்கு வைக்க சொல்கிறார். ஸோ அதுதான் மைக்கு, அவங்க மூலமாக செய்தி பரவும். அப்படி ஸ்லைட்டாக பேசினாலே பரவும். ஏன்னா மக்கள் அப்படி இல்லை. ரஜினிகாந்த் வந்து திருவண்ணாமலைன்னு சொல்லி தான் திருவண்ணாமலையே ஃபேமஸ் ஆச்சு. கிரிவலமே அப்புறம் தான் ஃபேமஸ் ஆச்சு. இவ்வளோ கூட்டம்லாம் ரஜினி போன பிறகு ரஜினி அங்கே வந்து லைட்டெல்லாம் போட்டாராம். முதல்ல இருட்டாக இருந்துச்சு அந்த கிரிவல பாதை. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஃபேமஸ் ஆச்சு. இதே வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது ஃபேமஸ் ஆகிருக்காது. ஸோ இதுக்கு தான் பாபா சொல்கிறார் இல்லையா, கலியுகத்தில் யார் ஃபேமஸாக இருக்கிறாங்களோ அவங்க மூலமாகத்தான் இதை போய் ஆகணும். ஸோ இதில் தான் நம்ம யுக்தி வகுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவரே வந்து திறந்து வைக்கிறாரு, பிரதமரே வந்து திறந்து வைக்கிறாரு அப்படின்னா, ஆஹா இவங்களே திறந்து வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு மக்கள் அதை பற்றி யோசிப்பாங்க. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய இயக்கம்தான்ப்பா, அவங்களே வந்திருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் பிரம்ம பாபா போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே சிவபாபா இருக்கிறார். ஸோ சிவனே வந்து திறந்து வைக்கிறாருன்னு ஒன்றும் மனிதர்கள் புரிஞ்சிக்க போகிறது கிடையாது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஏற்றுக்க மாட்டாங்க. யாராவது பெரிய மனிதர்கள், கமிஷனர் இவங்களாம் வராங்க அப்படின்னா அவங்க பின்னாடி மற்றவங்களும் ஓடி வருவாங்க. அது இல்லை, நியூஸ் பேப்பரில் அப்போ தான் நியூஸ் போடுவாங்க. நாம் போய் திறந்தா நியூஸ் இல்லை, நியூஸில் வரவங்கள வர வச்சு திறந்தால் தான் நியூஸு. ஸோ அப்போ அவங்க பின்னாடியே நிறைய பேர் வருவாங்க. இப்போ பிராமண குழந்தைகளாகிய நீங்களும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. எப்போ நீங்கள் பெரும்பான்மையினராக ஆகுறீங்களோ அப்போ அவங்க புரிஞ்சுக்கோங்க இல்லையா, எல்லோரும் இந்த பக்கம் வர்றதை பார்த்து அவங்களும் பின்னாடியே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ புரிஞ்சிருந்தால் ஓடி வந்திருப்பாங்களே. ஸோ ஒரு பெண் குழந்தைக்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்களாம், உங்களுக்கு யார் இதை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நாங்கள் நேரடியாக போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் ஊசியில் துரு ஏறி இருந்துச்சு அப்படின்னா காந்தத்தின் கவர்ச்சி எப்படி ஏற்படும்? கடவுள் முன்னாடியே போய் உட்கார வச்சா கூட அங்கே துரு இருக்குதே. துரு எப்போ முழுசாக நீங்குதோ அப்போ தான் காந்தத்தை கவர முடியும். ஸோ அதனால தான் பாபா அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வர வேண்டான்னு சொல்கிறது. துருவை நீக்கி அழைச்சிட்டு வாங்க இல்லையா, கடவுள் வந்து இருக்கிறார், அந்த போதை இருக்கணும், அப்போ தான் அழைச்சிட்டு வரணும். இல்லாட்டினா ஏதோ ஒரு குருமார்ப்பில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஊசியில் ஒரு முனையில் துரு ஏறி இருந்தால் கூட அவ்வளவாக காந்தத்தை கவர்ந்து இழுக்காது. துரு எப்போ முழுசாக நீங்குதோ அப்போ தான் டக்குன்னு போய் ஒட்டிக்கும். அதனால் ஆத்மாவில் இருக்கிற துருவும் முழுசாக நீங்கணும். அதுவும் கடைசியில் தான் அந்த மாதிரி ஆவீங்க. அப்போ தான் பாபா கூடவே நீங்கள் போக முடியும். இப்போ நாம் தமோ பிரதானமாக இருக்கிறோம், ஆத்மாவில் கரை படிஞ்சிருக்குதுன்ற கவலை இருக்குது. ஸோ அந்த கவலை நல்லது. அப்போ தான் பாபாவை நினைப்பீங்க. எந்த அளவுக்கு நினைப்பீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாகிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக துரு நீங்கிக்கிட்டே இருக்கும். நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
நினச்சி பார்க்கணும், ஒரு வருடம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன், இப்போ எவ்வளோ மாறி இருக்கிறேன், அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கவனம் கொடுக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த போதை வரும். ஏன்னா துரு ஏறினது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறிச்சு, அதே மாதிரி தான் இறங்குறதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கும். சூப்பர் இல்லையா? எப்படி ஆத்மா அழுக்காச்சோ அதே மாதிரி தான் தூய்மையும் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அழுக்கானது சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சு. இப்போ சுற்றி இருக்கிறது இன்னும் அழுக்க தான் ஏற்றும். அதனால தான் அதை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. நான் சொல்கிறது சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க, என்னையும் நினைவு பண்ணுங்கள், சொர்க்கத்தை நினைவு பண்ணுங்கன்னு சொல்கிறார். அந்த சொர்க்கத்தில் இருந்த உங்களுடைய குணத்தை எமர்ஜ் பண்ணுங்கன்றார். ஸோ அப்படி நினைவு பண்ணி பண்ணி சிலருக்கு அதிகமாக கரை நீங்கி இருக்குது இல்லையா? பாபாவை நினைவு செஞ்சால் தான் கரை நீங்கும். ஸோ அப்படி சிலர் நிறைய கரையை நீக்கி இருக்கிறாங்க, சிலருக்கு குறைவாக தான் நீங்கி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக கரை நீங்கும். அந்த அளவுக்கு அவங்க மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுலையும் கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் புரிய வைக்கணும்னு தோணும். இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தது மற்றவர்களுக்கும் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். ஸோ இது ரொம்ப நுட்பமான விஷயம், மந்த புத்தியுடையவர்களால் இதை புரிஞ்சிக்க முடியாது. ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குதுன்னு நமக்கு தெரியும். புரிய வைக்கிறதுக்காக தினம் தினம் யுக்திகள் வெளியாகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி கண்காட்சி மியூசியமெல்லாம் திறப்போம் அப்படின்னு தெரியாமல் தான் இருந்தது. இப்போ அது வெளிப்பட்டு இருக்குது. இன்னும் போக போக வேறு ஏதாவது வெளிப்படலாம். இல்லை இன்றைக்கி ஏஐ வச்சு எவ்வளோ சேவை நடக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளிப்படலாம். இப்போ நேரம் இருக்குது, ஸ்தாபனை ஆகணும். ஸோ நேரம் இருக்குதுன்றது பாபா இது பழைய முரளி இல்லையா, 69க்கு முன்னாடி வந்த முரளி. இப்போ நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதிவேகத்தில் சேவை பண்ணணும், மனசுடைஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா சேவையோட சுய புருஷார்த்தமாக ரொம்ப முக்கியம். கர்மேந்திரியங்களை தன்வசப்படுத்தணும். தன்வசப்படுத்த முடியலன்னா கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா இப்போ இதுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தரால் ஆக முடியுமா? அப்போ அப்படி ஆனவர்களாக நீங்கள் அங்கே போய் சொல்லணும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். விகாரத்தில் விழுந்துட்டீங்க அப்படின்னா ஊசியில் இன்னும் அதிக துரு ஏறிடும், ஆத்மா இன்னும் பலகீனமாயிடும். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிறதையும் யாரும் கேட்க மாட்டாங்க, அந்த கவர்ச்சி இருக்காது. சத்யுக திரேதாயுகத்தில் ஸ்லைட்டாக சக்தி குறையுது அல்லது கரை ஏறுதுன்னு சொல்லலாம். பிறகு அடுத்த அரை கல்பத்தில் தான் அதிவேகத்தில் கரை படியுது. அப்போ தான் கீழே விழறாங்க. இல்லை சத்யுக திரேதாயுகத்தில் விழறது கிடையாது. ஸோ இங்கே துரு ஏறுறதுனாலே இப்போ பாபா ஆத்மாவை அவ்வளோ தூய்மையாக்குறாருன்னு அர்த்தம். ஆத்ம உணர்வை தவிர வேறு எந்த உணர்வும் இல்லாமல் ஆக்குறார். அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்லைட்டாக மயக்க நிலைக்கு வரும். பட் ஆனாலும் விழற அளவுக்கு வராது. சத்யுக திரேதாயுகத்தில், துவாபரகத்தில் தான் விழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் சத்யுகத்தில் இருக்கிறவங்கள நிர்விகாரிகள்னும் கலியுகத்தில் இருக்கிறவங்கள விகாரிகள்னும் சொல்லப்படுது. நிர்விகாரி தேவதைகளுடைய அடையாளம்தான் கோயில்கள், கோயிலில் இருக்கிற தெய்வ சிலைகள். அந்த தேவதா தர்மம் இப்போ மறைஞ்சிடுச்சு. ஆனால் அதோடைய அடையாளம், அவர்கள் இருந்ததுக்கான அடையாளம் தான் கோயிலாக நிற்கிது. ஸோ அதில் இருக்கிறதுல ரொம்ப நல்ல அடையாளம் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய சித்திரம். அதனால் இந்த சித்திரத்தை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லை. உலகத்தின் முதல் பரிசுத்தமானவர்கள், இந்த எல்லாத்துலேயுமே நம்பர் 1 இருந்தவங்க அவங்க. பக்தி மார்க்கத்தில் கூட அவங்கள ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. பட் அவங்களுக்கு இந்த அர்த்தம் தெரியாமல் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ நீங்கள் தானே இப்படி ஆகுறீங்க. ராவண ராஜ்யத்துடைய விநாசமும் ராமராஜ்யத்தின் ஸ்தாபனையும் நடக்குது. இப்போ இருக்கிறதோ ராவண ராஜ்யம். அந்த லக்ஷ்மி நாராயணன் இருந்த ராஜ்யமோ ராமராஜ்யம்.
இப்போ நாம் ராவண ராஜ்யத்துலேருந்து விலகி சங்கமயுகத்துக்கு வந்திருக்கிறோம் ராமராஜ்யத்துக்கு போகிறதுக்கு. இல்லை ஒரு விதத்தில் இது ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இல்லையா, ட்ரெயின் ஏறி அல்லது ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறோம், ட்ரெயினில் இருக்கிறோம். சங்கமயுகம்ன்றது ட்ரெயினில் இருக்கிறது. ஏராளமான கருத்துக்கள் இருக்குது. டாக்டர்களுடைய புத்தியில் எவ்வளோ மருந்து ஞாபகம் வச்சுருக்கிறாங்க, ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா. எது போனாலும் கடன்னு எழுதுகிறாங்களே, அந்த நேரம் புக்கையை ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வக்கீலுடைய புத்தியில் சட்டம் சம்மந்தப்பட்ட நிறைய கருத்துக்கள், இது இந்த இத்தனையாவது நம்பர் சட்டத்தில் இருக்குது, ஐபி கோடு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸு பாபா கொடுக்குறார். இப்போ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும்ல. வக்கீலுக்கெல்லாம் மேலான வக்கீல்கிட்ட படிக்கிறோம், டாக்டருக்கெல்லாம் மேலான டாக்டர்கிட்ட படிக்கிறோம். நாமளும் உயர்ந்த டாக்டர், உயர்ந்த வக்கீல். அப்போ நீங்கள் எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் நிறைய தலைப்பில் நிறைய நல்ல நல்ல புத்தகங்களை உருவாக்க முடியும். பிறகு சொற்பொழிவு பண்ணுறதுக்காக போகும்போது பாயிண்ட்டுகளை பார்வை மூலமாக வெளிப்படுத்தி திருப்தி அடைய வைக்கணும் அப்படிங்கிறார் இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொற்பொழிவு பேச தானே செய்வோம். இப்போ பார்வை மூலமாகனா என்ன அர்த்தம்னா அதன் சொரூபமாகவே நீங்கள் இருக்கணும். மற்றவர்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசுவாங்க, பட் பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க, இல்லை எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இருக்காது. ஆனால் நாம் அங்கே பேசுகிறதுக்கு போய் உட்கார்றது, அங்கே போகிறது, எல்லாத்துலேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதன் சொரூபமாகவே நீங்கள் இருக்கணும். அதுதான் பார்வையின் மூலமாக, நடத்தையின் மூலமாக வெளிப்படுத்தியே மற்றவர்களை திருப்தி அடைய வைக்கணும். ஸோ அப்போ இவங்களை பார்த்தாலே இவ்வளோ திருப்தியாக இருக்குது, அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக கேட்பாங்க. நுட்பமான புத்தியுடையவர்கள் உடனே பார்ப்பாங்க உங்களுடைய அந்த வித்தியாசத்தை. ஸோ இப்படியெல்லாம் நம்ம புரிய வைக்கணுன்றதையும் முதல்ல எழுதி வச்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்பொழிவு ஆற்றிய பிறகு ஐயோ இந்த பாயிண்டெல்லாம் மறந்துட்டேனே அப்படின்னு ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ அப்போ நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இப்படி புரிய வச்சுருந்துருக்கலாமே அப்படின்னா அது அந்த சான்ஸ் போயிடுச்சு இல்லையா. ஒரு இடத்துலையும் அந்த கூட்டம் அவ்வளோதான். ஸோ அதனால் கவனம் கொடுங்கன்றார். இந்த கருத்துக்களை எல்லாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது தான் உங்கள் புத்தியில் பதியும். ஸோ அதனால் என்னென்ன தலைப்புலெல்லாம் பேச போகிறேன் அப்படின்னு லிஸ்ட்டு தயார் செஞ்சு வைக்கணும். பிறகு ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளே சொற்பொழிவு செஞ்சு ஒத்திகை பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம யூடியூப் வீடியோ, ஜென்ரல் வீடியோ போடும்போதெல்லாம் அப்படி தான். திடீர்னு பாபா டச் பண்ணுவார், அப்பப்போ அதை எழுதி வச்சுக்கோம். அந்த நேரத்துக்கு இதெல்லாம் ஞாபகம் வராது இல்லை. நம்ம எந்த நேரம் வேணாலும் டைம் கிடைக்கும்போது எடுப்போம். ஆனால் அந்த நேரம் டச் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரம் ஓகே எதை பற்றி பேசுகிறோம், அப்புறம் அதை பற்றி யோசிப்போம். அதில் ஒரு பாயிண்ட் டச்சாக இருக்கும், அதில் இன்னும் கொஞ்சம் பாபாவை நினச்சிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய டச் ஆகும். டச்சாக எழுதிக்கிட்டே இருக்கணும். மீன் பிடிக்கிற மாதிரி தான் இது. டக்குன்னு மீன் வரும்போதே பிடிச்சி போட்டில் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் அடுத்தது நீங்கள் ஒத்திகை ரிஹர்சல் பார்க்கணும். அப்போ தான் அது கரெக்டாக பேச முடியும். அல்லது எழுதியாவது வைக்கணும். அடுத்தது நான் கரெக்டாக எழுதி வச்சுருக்கிறேன்னா இது இது எல்லாம் தேவையான கருத்துக்கள் தானா, இதை எதை கட் பண்ணலாம், எதை சேர்த்துக்கலாம், இதெல்லாம் செக் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இதுக்கு சிரமம் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது, சூப்பராக இருக்கும் அந்த பேச்சு. ஸோ பாபாவுக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா. இவர் நல்ல சர்ஜன், இவருடைய புத்தியில் அதிக கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பாபா புரிஞ்சுக்குவார். ஏன்னா இந்த ஞானத்தினால நீங்கள் நிரம்பிட்டீங்கனாலே உங்களால் சேவை செய்யாமல் இருக்கவே முடியாது. சேவை செய்யலைனாலே மகிழ்ச்சி போயிடும் இல்லையா. ஸோ ஒரு நல்ல சர்ஜன்னா அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும், வைத்தியம் பார்க்கணும். அதுமாதிரி நம்ம வேலை வைத்தியம் பார்க்குறது தான், அதாவது சேவை செய்கிறது தான். நீங்கள் கண்காட்சிகள் நடத்துகிறீங்க, சில இடங்களில் இருந்து
இல்லையா, கண்காட்சி நிறைய செலவு பண்ணி நடத்துவோம், லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஆனால் ஒரு 2-4 பேர் தான் பாபா குழந்தை ஆவாங்க. சில இடத்துல 6 பேர் 8 பேர், அதெல்லாம் ரொம்ப அதிகம், 6 பேர் 8 பேர் வர்றதெல்லாம். சில இடங்களில் ஒருத்தர் கூட வரமாட்டாங்க. ஸோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது இல்லையா, நம்ம செய்தியை கொடுத்தாச்சு. ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அத்தனை பேருக்கும் செய்தி போயிருக்குது. ஆனால் அதில் வெளிப்படுறது ரொம்ப கம்மியானவர்கள் தான். அவங்க தான் ராஜாவாவாங்க, மற்றவர்கள் பிரஜை ஆகிடுவாங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலும். ஸோ இப்போ வந்து பெரிய பெரிய சித்திரங்களை பாபா வந்து உருவாக்க சொல்கிறார். குழந்தைங்களாம் அப்படி உருவாக்குறாங்க. ஸோ இதில் வந்து திறமைசாலியாக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பெரிய பெரிய மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்றதையும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஞானத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். யார் என்னுடைய பக்தர்கள் அப்படின்னு நீங்கள் நாடி பிடிச்சு பார்க்கணும் இல்லையா. சிவபாபாவுடைய பக்தர்களா, தேவதைகளுடைய பக்தர்களான்னு பார்க்கணும். கீதை சொல்கிறவங்களுக்கு, கீதா உபன்யாசம் பண்ணுறாங்களே அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்கள். பகவான்ற வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரைத்தான் சொல்லுவோம். அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நிராகாரர். தேகம் கொண்ட எந்த மனுஷனையும் பகவான்னு சொல்ல முடியாது. கிருஷ்ணர் தேகத்தோடு தானே வாழ்ந்தார். ஸோ அவர் எப்படி பகவான்னு சொல்ல முடியும்? இதை வந்து யுக்தியாக புரிய வைக்கணும். ஏன்னா எடுத்தோடனே கிருஷ்ணர் கடவுள்லாம் டென்ஷன் ஆகிடுவாங்க. கிருஷ்ணர் கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகணும். நீங்கள் சொல்லிவிட்டு வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு டச் ஆகணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ முழு ஞானமும் வந்துடுச்சு. சந்நியாசிகளும் வீட்டை சந்நியாசம் பண்ணிவிட்டு ஓடி போயிடுறாங்க. பிரம்மச்சாரிகள் கூட அதே மாதிரி சன்னியாசிகளாக போயிடுறாங்க. திருமணம் ஆகாதவர்களும் போயிடுறாங்க, திருமணம் ஆனவர்களும் விட்டுட்டு போயிடுறாங்க. அது ஒரு ஜென்மத்தோடு நிற்காது. சமஸ்காரம் ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த ஜென்மத்துலேயும் அதே மாதிரியே பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் தாயின் கர்ப்பத்தில் தானே ஜென்மம் எடுத்தாகணும் அப்படின்னு அர்த்தம். இளர மார்க்கத்தில் தான் அவங்க பிறந்தாகணும். திருமணம் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் பந்தனங்கள்லேருந்து விடுபட்டவராகத்தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மற்றவர்களை பற்றி சிந்தனை வராது. சும்மா ஜாலிக்கு வேணால் பேசுவாங்களே தவிர, இப்போ திருமணம் ஆனவர்களுக்கு வந்து எந்த நேரமும் என் மனைவியை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், கடன் அடைக்கணும், இந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரிலாம் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு ஈஸி பாபாவை நினைக்கிறதுக்கு. திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா உறவினர் நினைவு எல்லாம் வரும். அப்போ அவங்க முழுக்க முழுக்க பாபா நினைவிலே மூழ்கிறதுக்கு டைம் எடுக்கும். விரைவாக பந்தன் முக்தாக முடியாது இல்லையா. அந்த கடமை, அந்த ஒரு பயம் அது இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்கவுங்களுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி அவங்கவுங்களுக்கு தெரியும். சந்நியாசிகளுக்கு கூட அவங்கள பற்றி தெரியும். நாம் முதல்ல இல்லறவாசியாக தான் இருந்தோம், பிறகு தான் சந்நியாசம் செஞ்சோன்ட்டு. ஆனால் இருக்கிறதுல மிகப்பெரிய சந்நியாசம் உங்களுடையது தான். அதனால தான் முயற்சி செய்ய வேண்டியிருக்குது. ஏன்னா குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சந்நியாசம் பண்ணுறீங்க. அந்த சந்நியாசிகள் திருநீர் அணிஞ்சிக்கிறாங்க, தலைமுடியை மொட்டை அடிச்சிக்கிறாங்க, வேடத்தையே மாற்றிக்கிறாங்க இல்லையா. புது வேஷம், காவி போட்டுக்கிறாங்க, மொட்டை அடிச்சிக்கிறாங்க, திருநீர் அணிஞ்சிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. எப்பயும் போல தான் இருக்கிறீங்க. ஆடையை மாற்றிக்கிறதுக்கான தேவை கூட கிடையாது. நீங்கள் வந்து வெள்ளை ட்ரெஸ்ஸு போடலை, வெள்ளை புடவை கட்டலைன்னா ஒன்றும் நஷ்டம் கிடையாது. ஏன்னா இது புத்தியின் ஞானம். நாம் ஆத்மா தந்தையை நினைவு பண்ணணும். இதன் மூலமாக தான் கரை நீங்கும். வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டாலே எல்லாம் கரை நீங்கிடாது. நாம் சதோ பிரதானம் ஆகிடுவோம் பாபாவை நினைக்க இல்லையா. நினைக்க கரை நீங்க சதோ பிரதானம் ஆகிடும்.
எல்லாருமே திரும்பி போய் தான் ஆகணும் இல்லையா? பாபா ஞானத்தை எடுத்தாலும் சரி எடுக்காட்டினாலும் உலகம் அழியும்போது எல்லாம் மேலே போய் தானே ஆகணும். ஆனால் சிலர் பாபாவை நினைவு செஞ்சு யோக பலத்தினால தூய்மையாகி தண்டனை அடையாமல் மேலே போயிடுறாங்க. மற்றவர்கள் பாபாவை நினைக்காததுனால தண்டனை அடைந்து தூய்மையாகி மேலே போகிறாங்க. ஸோ நம்ம தண்டனை அடையிறதுக்காக பாபா குழந்தையாகி இருக்கிறோம். குழந்தைகளாகி நீங்கள் இந்த கரையை நீக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ண வேண்டி இருக்குது. பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்கணுன்றதில் கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் முயற்சி. இதைத்தான் யோக அக்னின்னு சொல்கிறோம். ஏன்னா பாவத்தை எரிக்கிற நெருப்பாக இருக்குது இந்த யோகம். அதனால் யோக அக்னின்றார். இதன் மூலமாக தான் நீங்கள் தூய்மையாவீங்க. யோகத்தை மட்டும் இல்லை, காமத்தை கூட அக்னின்னு தான் சொல்கிறாங்க. காமம் மனிதனை எரித்து கருப்பாக்கிடுது, புண்ணிய கணக்கெல்லாம் காலியாக்கிடுது இல்லையா? யோக அக்னினால் பாவ கணக்கு காலியாகி புண்ணிய கணக்கு நிரம்புது. எவ்வளோ சூப்பர் இல்லையா? இப்போ பாபா சொல்கிறாங்க, வெள்ளையாக ஆகுங்க, தூய்மையாகுங்க பாபாவை நினைச்சுன்றார். ஸோ ஆனாலும் பிராமணர்களாகிய உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இந்த விஷயம் பதியாது. ஏன்னா இது தனிப்பட்ட விஷயம். இவங்க சாஸ்திரங்களை கூட ஏற்றுக்க மாட்டுறாங்கப்பான்ட்டு உங்களை பற்றி மற்றவங்க சொல்கிறாங்க. இவங்க நாஸ்திகர் ஆகிட்டாங்க போல இருக்குது, சாஸ்திரங்களே ஏற்றுக்க மாட்டுறாங்கன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள், சாஸ்திரங்களை நாங்கள் படிச்சிருக்கிறோம், அதுக்கு பிறகு பாபா கடவுளே வந்து ஞானம் கொடுக்குறாரு, ஞானத்தின் மூலமாக தான் சத்கதி கிடைக்கிது. அந்த கடவுள் சொல்கிறாரு, வேத உபநிடதங்களை படிக்கிறதன் மூலமாகலாம் தான புண்ணியம் செய்கிறதன் மூலமாகலாம் யாரும் என்ன அடைய முடியாதுன்னு சொல்கிறார். இது கீதையிலே இருக்குது. என் மூலமாகத்தான் என்னை அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ அந்த கடவுள் வந்து இருக்கிறார். அவர் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம், உங்களையும் செய்ய சொல்கிறோம். பாபா தான் சத்கதி அடையிறதுக்கு நம்மளை தகுதியுடையவராக மாற்றுறார். ஆத்மா மேலே கரை படிஞ்சு இருக்குது. அதனால தான் தந்தையை கூப்பிட்றாங்க, பதித்த பாவனா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை அவர் கொடுக்குறாரு. அப்படின்னா தூய்மை ஆகணும்ல, தமோ பிரதானமாக ஆகி இருக்குது ஆத்மா அழுக்கானதுனால. இப்போ தூய்மையாகி சதோ பிரதானம் ஆகணும். தமோ பிரதானத்தில் இருந்து பாபாவை நினைக்க நினைக்க தமோ ரஜோ சதோ, பிறகு சதோ பிரதானமாக ஆகிடுவீங்க. ஸோ அப்படி ஆகணும், இதுதான் நம்ம லட்சியம். ஸோ இதில் இடையில் உங்களுக்கு சந்தேகம் வருது, குழப்பம் வருதுன்னா கரை படிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பம் வருது, சந்தேகம் வருதுன்னா இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, பாபா நினைக்க மாட்டீங்க. அப்போ மறுபடியும் விகாரத்தில் விழுந்து கரை படிஞ்சு மீண்டும் தம பிரதானமாகவே ஆகிடுவீங்க. ஸோ பாபா நம்மளை இவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆக்குறாரு அப்படின்னா அந்த குஷி இருக்கணும்ல. இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த பரிசுத்த நிலையை எடுத்துகிட்டு வர்றாருன்னா சாதாரண விஷயமா? மனிதர்கள் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்காக அவ்வளோ குஷியாக போகிறாங்க, எனக்கு வெளிநாட்டில் இடம் கிடச்சிச்சின்ட்டு. ஆனால் வெளிநாட்டில் படித்தா புத்திசாலி ஆகிடுவீங்களா என்ன? ஆனால் இங்கே எவ்வளோ புத்திசாலியாக ஆகுறீங்க யோசிச்சு பாருங்கள். கலியுகத்தில் எல்லோரும் தமோ பிரதான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க, புத்தியற்றவர்களாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு அன்பு கொடுக்குறீங்களோ அதை விட அதிகமாக அவங்க வந்து எதிர்ப்பை தான் காட்டுறாங்க. ஸோ தமோ பிரதான புத்தி இல்லையா? அதுதான் இயேசு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இவங்களுக்கே தெரியலன்றார். நம்முடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகுதுன்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். யார் இந்த ஞானத்தை நல்லா படிக்கிறாங்களோ, நல்லபடியாக பாபா நினைவில் இருக்கிறாங்களோ அவங்க நல்ல பதவி அடைவாங்க. ஸோ பாரதத்தில் இருந்து தான் தேவதை தர்மத்தின் நாற்று நடப்படுது. நாளுக்கு நாள் நியூஸ் பேப்பர் மூலமாக கூட உங்களுடைய பேர் புகழடைஞ்சிக்கிட்டே இருக்கும். நியூஸ் பேப்பர் எல்லாருக்கிட்டேயும் போகுது. அதே நியூஸ் பேப்பர்காரங்க சில நேரம் நல்லதை போடுவாங்க, சில நேரம் கெட்ட செய்தி போடுவாங்க, நெகட்டிவாக போடுவாங்க. அவங்க கேள்விப்பட்டதை வச்சு போடுறாங்க, அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. யார் எதை சொல்கிறாங்களோ அதை எழுதிடுவாங்க.
இல்லை இப்போ பிரம்மகுமாரியை வந்து பேட்டி எடுக்கிறாங்கன்னா பிரம்மகுமாரிக்கு எதிராக யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களையும் தேடி போய் பேட்டி எடுப்பாங்க. முடிஞ்சு போச்சு. எது டக்குன்னு ரீச் ஆகும்? கெட்டது தான் ரீச் ஆகும். யார் எது சொன்னாலும் அதை எழுதிடுறாங்க. கேள்விப்பட்ட விஷயத்தின்படி நிறைய பேர் போகிறாங்க. அதை தான் பரமத்துன்னு சொல்லப்படுது. அது அசுரமத். மத்துனா வழி இல்லையா, அசுர வழி ஆகிடுது. பாபாவோட இது மட்டும்தான் ஸ்ரீமத், உயர்ந்த வழி. ஸோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். யாராவது தலைகீழான விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதை கேட்குறவங்க உடனே வரதே நிறுத்திடுறாங்க. ஐயோ பிரம்மகுமாரி சென்டருக்கு அப்புறம் அங்கே இப்படி நடக்குதாமே அப்படி நடக்குதாமே, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க, அது நடந்துடும். அதில் தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு பிடிக்காமல் அப்படி பொருளையை போட்டிருப்பாங்க, அல்லது அவங்க தப்பாக புரிஞ்சிருப்பாங்க, அதை பேசிடுவாங்க. ஸோ அது உண்மைன்னு கேட்டுட்டு வரதே நிறுத்திடுறாங்க. யாருக்கு நஷ்டம்? ஸோ சேவையில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னென்ன தடை வருதுன்னு தெரியும். இங்கே நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீங்களோ இதுதான் உங்களுடைய முதல் தரமான சேவை. இங்கே சேவை செய்கிறீங்க, அங்கே பலன் அடையிறீங்க எங்கள் சத்தியுகத்தில். ஆனால் பலனை விட உயர்ந்தது இங்கே கடவுளோடு சேர்ந்து நீங்கள் பண்ணுற சேவை தான். கடவுளோடு சேர்ந்து இங்கே சேவை செய்கிறீங்க. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாப்தாதா சொல்கிறாங்க, ஆத்மான்ற ஊசியில் இன்றைக்கி துரு ஏறி இருக்குது, அதனால் அந்த ஈர்ப்பு இல்லை. ஸோ அந்த துருவை யோக பலத்தினால நீக்கி சதோ பிரதானமாகிறதுக்கான முயற்சி பண்ணணும். ஸோ மற்றவங்க மூலமாக கேள்விப்படுற விஷயத்தின்படியெல்லாம் நடந்து படிப்பை விட்டுடக்கூடாது. நமக்கு நாமளே நஷ்டத்தை ஏற்படுத்திக்கக்கூடாது. புத்தியை ஞான கருத்துக்களால் நிரப்பி வச்சு சேவை பண்ணணும். ஸோ அவங்கவுங்களுடைய நாடியை பார்த்து ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை எடுக்கிற பக்குவம் இருக்குதா அப்படின்னு நாடி பார்த்து ஞானம் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ரொம்ப கூர்மையான புத்தியுடையவராக இருக்கணும். வரதானம் கலியுகத்துடைய அமைதியற்ற துக்கமயமான காட்சிகளை பார்த்தாலும் சதா விலகி சாட்சி பார்வையாளராக வைராக்கியமுள்ளவராக ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த கலியுகத்தில் எது வேணாலும் நடக்கட்டும், எது நடந்தாலும் உங்களுக்கு எப்போவுமே முன்னேற்றம் தான், ஏறும் கலை தான். எப்போ எது நடந்தாலும் நீங்கள் அமைதியாக சிரித்த முகத்தோடு இருந்தால், உள்ளபூர்வமாகவே அந்த அமைதி இருந்தால் முன்னேறிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஸோ பாபா நினைவிலேயே இருந்தாலும் இது நடக்கிறதெல்லாம் சொர்க்கம் வர்றதுடைய அறிகுறின்ற அந்த ஆனந்தத்தில் இருந்தாலும் தான் அது சாத்தியம். அந்த சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்றது சதா ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தால் உலகத்துக்கு அழிவு முழக்கம், ஆனால் உங்களுக்கோ வெற்றி முழக்கமாக இருக்கும். எப்படிப்பட்ட கஷ்டத்தை கண்டு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. இல்லை சபரிமலைக்கு போகும்பொழுது கடுமையான விரதம், கடுமையான வாழ்க்கை முறை இருக்கும். சட்டை போட மாட்டாங்க, செருப்பு போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவங்க அந்த ஐயப்பனுடைய தரிசனம் பார்க்கணுன்ற அந்த சந்தோஷத்தில் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் நம்ம ஒரிஜினலாக சொர்க்கத்தை பார்க்க போகிறதில்ல, அங்கே ஆட்சியே செய்ய போகிறோம். அந்த போதை போகிற வழி இது இல்லையா. ஸோ போகிற வழியில் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உடச்சிட்டு தான் நம்ம போகிறோம். அதனால் இதை கண்டு நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா இதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம தயார் நிலையில் தான் இருக்கிறோம். அதனால் இதை பார்த்தும் பார்க்காதவராகி பார்வையாளராக ஒவ்வொரு விளையாட்டையும் பார்க்குறோம். ஆடியன்ஸ் கலியுகத்தில் இருக்கிற எதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் ஒரு ஆடியன்ஸ், ஜஸ்ட்டு பார்க்குறேன், அவ்வளோதான். அங்கே நடிகர் கிடையாது நான். ஸோ இங்கே சிலர் அழுவாங்க, சிலர் கதறுவாங்க. ஆனால் சொர்க்கம் வரப்போகுது, அது தெரியாமல் இவங்க அழறாங்களே அப்படின்னு நீங்கள் சாட்சியாக விலகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனந்தம்தான் இருக்கும். ஸோ யாரால் இந்த கலியுகத்தின் துக்கத்தையும் வேதனையும் அமைதியின்மையும்
சாட்சியாக பார்க்க முடியுதோ, அதனுடைய பிரபாவத்தில் வராமல் ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி பார்க்க முடியுதோ, அவங்க ஈஸியாகவே எல்லையற்ற வைராக்கியம் உடையவராக ஆகிடுவாங்க. ஸோ செம்ம பவர்ஃபுல்லான வரதானம். அதை விட பவர்ஃபுல்லான ஸ்லோகன் வருது. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, எப்படிப்பட்ட மண்ணையும் தயார் செய்யணும் அப்படின்னா வார்த்தையால் மட்டும் இல்லை, உள்ளுணர்வாலையும் சேவை செய்யுங்க. அந்த சுபமான உள்ளுணர்வோடு சேவை செய்யும்போது எப்படிப்பட்ட வறண்ட நிலமாக இருக்கக்கூடிய மனமும் பண்பட்டு இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு பக்குவமாகும். ஸோ அதுக்கு உள்ளுணர்வு, அந்த சகோதர உள்ளுணர்வோடு செய்யணும். சும்மா பிரதர் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது. உண்மையிலே அந்த உணர்வு, என் சகோதரனை நான் எழுப்புகிறேன், என் சகோதரனை நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன், அந்த ஆன்மீக அன்போடு சொல்லணும். அவ்யக்த இஷாரா கர்மாதீத் ஆகிறதுக்கான தீவிர முயற்சி ஸ்லோகனை விட பவர்ஃபுல்லானது, செம்ம பவர்ஃபுல்லானது. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பாயிண்ட். என்னென்னா, ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும் இல்லையா, டெஸ்டிங்லாம் பண்ணி கரெக்டாக ரிசல்ட்டு கொடுத்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், தானாகவே அது இயங்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு அரிசியை போடுறோம், மாவாகுது, அது கரெக்டாக வந்துடுச்சுன்னா அடுத்த தடவை எப்போ அரிசி போட்டாலும் அது மாவாயிடும். அதே மாதிரி பாபா சொல்கிறாரு, ஒரே ஒரு முறை அந்த சம்பூர்ண நிலைன்னு சொல்கிறோம் பாருங்கள், பாபாவுக்கு சமமான கர்மாதீத்த நிலை, அதை ஒரு முறை நீங்கள் கரெக்டாக அனுபவம் பண்ணுங்கள். பிறகு தானாகவே எண்ணம் சொல் செயலால் பாபாவுக்கு சமமாகவே சம்பூர்ண நிலையிலே இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். செம சூப்பரான பாயிண்ட் இல்லையா. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. கிஷ்கிஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.